தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீக் உங்களுக்கு சூப்பராக போச்சா? வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் நேரம் பக்தி கதைகள், ராமாயணம் கதை கேட்கறதுக்காக நீங்கள் எல்லோரும் ரெடியாக வந்துட்டிங்களா? உங்களுக்கு கதை சொல்கிறதுக்காக நானும் ரெடியாக வந்துட்டேன். நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக என்ன செய்வோம் குட்டீஸ்? எஸ், போன திங்கட்கிழமையிலேருந்து இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா, இன்னி வரைக்கும் எந்த குட்டீஸ் எல்லாம் பர்த்டே கொண்டாடினீங்களோ உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பார்த்துட்ருக்காங்க இல்லையா நம்முடைய சுட்டீஸ் சார்பாகவும் நம்முடைய சாய் டிவியின் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? ஜாலியாக இருங்க, சேஃபாக இருங்க. அதே சமயம் படிக்க வேண்டியது எல்லாத்தையும் கரெக்டாக படித்து வச்சுடுங்க. நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே குட்டீஸ், நான் சொன்ன மாதிரி யாராவது மிஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாக்க நம்ம சாய் டிவியோட யூடியூப் சேனலில் ராமாயணம் ஃப்ரம் த பிகினிங் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாக்க என் கூட சுட்டி ஸ்டாராக நீங்களும் பங்கேற்கலாம். சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாமா? நம்ம இப்போ எதில் இருக்கோம் ராமாயணத்தில்? நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? எஸ், கரெக்டாக ஃபாலோ பண்ணுற குட்டீஸுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. சுந்தரகாண்டம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சுந்தரகாண்டத்தில் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னாக்க, ஆஞ்சநேயர் பறந்து வராரு, கடலை தாண்டி வராரு, ராவணனது மாளிகைக்குள்ளே நுழையிறாரு. அப்போது ஒவ்வொரு இடமா சீதையை தேடுறாரு. சீதையை தேடித்தானே வராரு ஆஞ்சநேயர். சம்பாதி, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கழுகு அரசன், அது சம்பாதி யாரோட அண்ணா யோசிக்கிறீங்களா? ஜடாயுவோட அண்ணா. ஜடாயு யாரோட ஃபைட் பண்ணார்? ராவணனோட ஃபைட் பண்ணார். எங்கே ஃபைட் பண்ணார்? எப்போ ஃபைட் பண்ணார்? தண்டகாரண்யத்தில் ராவணன் சீதையை கடத்தி கொண்டு வரும்பொழுது அப்பொழுது ஜடாயு சண்டை போட்டார். அதனால் ராவணன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் ஜடாயுவை இல்லையா? கை காலெலாம் அவரோட விங்ஸ் எல்லாம் வெட்டிட்டான் இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதனால் அதற்கப்புறம் ஜடாயு இறந்து போயிட்டாரு. இந்த விஷயமெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு சம்பாதி. அப்போ சம்பாதி தான் க்ளூ கொடுக்குறாரு ஆஞ்சநேயருக்கு. 100 யோஜனை தூரம் கடல் இருக்குது. கடலை தாண்டி போனீங்கன்னாக்க அங்கே ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்திற்கு பேர் இலங்கை. அந்த நகரத்தில் தான் ராவணன் என்ற அரக்கன் இருக்கான். அவனுடைய மாளிகையில் தான் அவன் சீதா தேவியை வைத்திருக்கிறான். இந்த கடமையை செய்வதற்காகத்தான் நானும் ரொம்ப வருஷமாக காத்து கொண்டிருக்கிறேன். நிசாசரர் அப்படிங்கிற முனிவர் தான் என்னை இந்த பணிக்காக இங்கு காத்திருக்க சொன்னார். இல்லைன்னா நான் என்னைக்கோ உயிரை விட்டுருப்பேன் அப்படின்னு சம்பாதி ஒரு க்ளூ கொடுக்குறாரு இல்லையா? அந்த க்ளூ தான் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குதான். எப்படியும் நம்ம சீதையை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு தேடும்பொழுது பலவிதமான சந்தேகங்கள்லாம் ஆஞ்சநேயருக்கு வருது. நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னா, சீதையை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது? நம்ம திரும்பி போகிறதா இல்லை நம்ம உயிரோடு இருக்கிறதா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இலங்கையில் தான் சீதா தேவி இருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்மளும் எல்லா இடமும் தேடிட்டோம், எங்கேயுமே சீதையை காணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தபோது அவருக்கு திரும்ப நம்பிக்கை கொடுத்தது சம்பாதி அப்படிங்கிறவர் கொடுத்த அந்த வார்த்தைகள் தான். அவருக்கு திரும்ப நம்பிக்கை கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, சம்பாதி கொடுத்த வார்த்தைகள் தான். கண்டிப்பாக சீதை அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால சீதா பிராட்டியார் உயிரோடு தான் இருக்கணும். அதனால் நம்ம மனசை தளர விடாமல் நம்ம தேடுவோம் அப்படின்னு நினைச்சின்றாராம். யார்? மாருதி, ஆஞ்சநேயர், ஹனுமான் இந்த வேலையை செய்ய போகும்போது என்ன நினச்சிக்கிறாரு? ராமர், லக்ஷ்மணர் எல்லோரையும் மனசால் இப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிறாராம். பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு, நான் இப்பொழுது சீதா தேவியை தேட போகிறேன், எனக்கு வெற்றியே கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஸ்ரீராமரை நினைத்து கொண்டே ஆஞ்சநேயர் இப்போ ராவணனோட மாளிகையை விட்டு கிளம்பி அசோகவனம் வருகிறார். அசோகவனத்தில் சிம்சுபா மரம் இருக்குது. அந்த மரத்தோட நிறத்தோடையே அந்த மரத்தினுடைய கலர், அந்த மரத்தோட பிரான்ச்சஸ்லாம் என்ன கலர் இருக்கும்ல, அந்த கலர்லேயே இவரோட கலரும் இருக்கான். ஆமாம், எப்படி வர்றார் ஆஞ்சநேயரங்க? குட்டி குரங்கா வர்றார். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு, பூனைக்குட்டி மாதிரி தன்னோட உருவத்தை மாற்றிண்டாருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி ஒரு குட்டி
குரங்கா வந்து மரத்துக்கிளையில் உட்காந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாரு. அப்போது ஒரு பெண்மணி அழுது கொண்டு இருக்காங்க அங்கே ஒரு மேடையில். அப்போது ராவணன் வர்றான். ராவணன் வந்து பேசுகிறான். 2 மாதங்கள் மட்டுமே உனக்கு கெடு விதிக்கிறேன், அவகாசம் கொடுக்கிறேன் அப்படின்னு ராவணன் மிரட்டுகிறான். மிரட்டின உடனே சீதாதேவி என்ன பண்ணுறாங்க, ஒரு புல்லை எடுத்து போட்டு, என்னுடைய கணவருக்கு முன்னாடி நீ வந்து சமமாக மாட்டாய், அவர் யானை என்றால் நீ ஒரு சிறு முயல், நீ ஒரு மிகவும் அற்பமான ஒரு பிறவியாக நான் உன்னை பார்க்கிறேன், இப்போவும் ஒன்றும் மோசம் இல்லை, நீ என்னுடைய கணவரிடம் கொண்டு போய் என்னை சேர்த்து விடு, உனக்கு நன்மையே விளையும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சீதாதேவி. அதெல்லாம் அவர் ஏற்றுக்கவே இல்லை. ரொம்ப கோபம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த ராவணனுக்கு. அப்பொழுது என்னாகிறது, ராவணன் அங்கிருந்து கிளம்பும்போது அங்கே இருக்கக்கூடிய அரக்கிகளிடம் நிறைய அரக்க பெண்கள் இருக்காங்க. இந்த அரக்கிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, எப்போவுமே அரக்கர் குலம் என்பது இவர்கள்லாம் வந்து நிறைய கெட்ட எண்ணங்களுடன் கெட்ட செயல்களை, அதர்மங்களை விளைவிக்கக்கூடியவர்கள் தான் அரக்கர்கள் என்று அன்று ஒரு குலமே இருந்தது. இப்போ இல்லையா அப்படின்னு கேட்கலாம் குட்டீஸ். நீங்கள் இப்போவும் அவங்க இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்றைய அரக்கர் குலம் அடுத்தடுத்து வந்த பகவானது அவதாரங்களினால் அழிக்கப்பட்டு விட்டது. ஆகையினால இப்போது இந்த 3 யுகங்கள் கழிந்து இப்பொழுது கலியுகத்தில் இருக்கோம் இல்லையா, கலியுகம் பிறந்து 5000 வருடங்கள் முடிந்து விட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலியுகத்தில் இருக்கும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய அரக்கர் குலம் என்று தனியாக யாருமே இல்லை. ஒவ்வொரு மனிதருக்குள்ளுமே கெட்ட குணங்களும் இருக்குது, நல்ல குணங்களும் இருக்குது. நல்ல குணங்கள் நிறைய இருந்து தர்ம சிந்தனை நிறைய இருந்தால் அவங்கள நல்லவங்க அப்படின்னு சொல்கிறோம். நிறைய கெட்ட குணங்களோடு இருப்பவர்களையும், அன்றைக்கு அரக்கர்கள் செய்த வேலைகளை செய்பவர்களும் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நாம் தனியாக பார்க்க முடியவில்லை. அதுதான் அன்றைய காலத்துக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்துக்குமான வித்தியாசம். அன்று வந்து தனியாக தெரிவாங்க, இவங்க தான் அரக்கர் குலம் அப்படின்னு. அவர்களது பழக்க வழக்கங்கள், அவர்களது உடை, அவர்களது மொழி, அவர்களது பேச்சு, அவர்களது குணாதிசயங்கள் இவற்றின் மூலமாக நாம் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டோம். அவர்களது முக்கியமான வேலையை என்னவாக இருக்கும்னாக்க, இறைவனையும் தர்மங்கள், அதாவது தர்மம் எங்கெல்லாம் செழித்தோங்கி இருக்கோ அதையெல்லாம் அழிப்பது தான் அவர்களது வேலையாக இருந்தது. அதாவது இறைவனை எதிர்ப்பார்கள் மற்றும் முனிவர்கள், சாதுக்கள், நல்லவர்கள்லாம் இருந்தாங்கன்னாக்க அவர்களை எல்லோரையும் அழிப்பார்கள். அத்தனை பேரும் என்னை மட்டுமே வணங்க வேண்டும், எங்களை மட்டுமே வணங்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அராஜகம் பண்ணுறவங்களா, ரொம்ப கெட்ட குணங்கள் நிறைந்தவர்களாக, அதர்மிகளாக, அதர்மம் புரிபவர்களாக இருந்தார்கள். இவர்கள் தான் அரக்கர்கள். உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்திருக்கும், இவங்க அரக்கர்கள் சொல்கிறாங்களே, யாரை சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிங்க தானே? அதுக்காகத்தான் நான் சொன்னேன். இப்படிப்பட்ட அரக்க சாம்ராஜ்யத்தை நிறுவி அங்கு ஆட்சி செய்து கொண்டு எல்லோரையும் அடிபணிய வைத்து 3 உலகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தவர் தான் வந்து இந்த ராவணன். இந்த ராவணனுடைய அட்டகாசம் அதிகமாக இருந்ததுனால தான் ஸ்ரீ ராமாவதாரமே தோன்றியது. ராமர் வந்து டைரெக்டாக வந்து காட் தானே, அவர் டைரெக்டாக வந்து சண்டை போட்டுறக்கூடாதா? எதுக்காக வந்து அவர் ஒரு பையனாக பிறந்து ஒரு மனுஷனாக பிறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்காக அவர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, அவர் காடாக டைரெக்டாக வந்திருக்கலாம், வரலை. ஏன்னாக்க நமக்காகத்தான். நம்ம எல்லோரும் எப்படி வாழணும் பூமியில் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் நானும் உங்களை மாதிரியே ஒரு மனிதனாக பிறந்து, உங்கள் கஷ்டம், நீங்களாம் என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ அத்தனை கஷ்டத்தையும் நானும் அனுபவிக்கிறேன், இப்படித்தான் வாழணும், அப்பா கிட்ட இப்படி தான் இருக்கணும், அம்மா கிட்ட இப்படி தான் இருக்கணும், மற்றவர்கள் எல்லோரிடத்திலும் பிராணிகளிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும், எதிரிகளை எப்படி கையாள வேண்டும், எப்படி வந்து உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், இப்படி நாம் வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டியாக வந்திருக்கிறார் ராமர். அடுத்தது அதை விட முக்கியம் என்னன்னாக்க, ராவணன் வந்து ஒரு வரம் பெற்றிருக்கிறான். என்ன வரம்னாக்க, எந்த தெய்வத்தினாலும் தேவர்களாலும் மற்றும் யாராலையுமே வந்து எனக்கு எவ்விதமான கந்தர்வர்களாலும் இவர்களாலும் யாராலையுமே எனக்கு மரணம் நேரக்கூடாது, எவ்விதமான அழிவும் நேரக்கூடாது அப்படிங்கிறது பல 1000 வருடங்களாக ராவணன் தவம் இருந்து பெற்ற வரங்கள். இப்போது எந்த தெய்வத்தாலையும் நேரடியாக வந்து அழிக்க முடியாது என்ற வரத்தை பெற்றிருக்கிறான். அதனால தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எப்படி வந்தார்? மனிதனாக வந்தார்.
இந்த வரம் கொடுத்ததுனால ராவணனை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே மனிதனாக வந்தார். யாரோட வரப்போகிறார்? வானர சேனையுடன் வரப்போகிறார். இந்த வானர சேனை என்பவர்கள், அதாவது வானரர்கள் அப்படின்னு அன்றைக்கு ராமாயணம் நடந்த காலத்தில் இருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இவங்க வானரர்கள் சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சிங்கனாக்க, அவர்களும் மனிதர்களை போன்றே இருந்தார்கள். ஆனால் மனிதர்களை விட மிகவும் ஆற்றலுடையவர்களாக இருந்தார்கள். ரொம்ப சக்தியோடு இருந்தாங்க. நம்மளால் செய்ய முடியாததெல்லாம் விட அவங்க செய்வாங்க. அவர்களது முகம் மட்டும் நம்ம முகத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு குரங்கினுடைய முகத்தை போல இருக்கும். நம்ம முகம் மாதிரி இருக்காது. அவங்க ஃபேஸ் மட்டும் லைட்டாக மங்கி ஃபேஸாக இருக்கும். ஆனால் அவங்க நம்மளை விட ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, நம்மளை விட ரொம்ப சக்தியோடு இருப்பாங்க. அவங்களால மலைக்கு மலை தாண்ட முடியும், ஒரு குன்றின் மீது ஏறி நின்று பறக்க முடியும், இப்படி எல்லா விதமான வேண்டிய உருவங்களை எடுக்க முடியும். இப்படி ஒரு தனி பிரிவாகவே வாழ்ந்தார்கள். இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடியும் நான் நிறைய சொல்கிறேன். ஓகேயா குட்டீஸ்? இப்படி ஒரு தனி இனமாகவே வாழ்ந்தார்கள். அவர்கள் தான் வானரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வானரர்கள் என்ன, வனத்தில் வாழ்ந்தவர்கள், அதனால் அவர்களுக்கு பேர் வானரர்கள். அவர்கள் மங்கீஸே கிடையாது, டைரக்ட் மங்கீஸ் கிடையாது. ஆனால் குரங்கு முகத்துடன் மனிதர்கள் போலவே வாழ்ந்தவர்கள். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட வானரர்களை ஒன்றாக ஒரு ஆர்மியாக எடுத்துக்கொண்டு தான் நாளைக்கு ராமர் வரப்போகிறார். இதுதான் நடக்க போகிறது இல்லையா? இப்போ நம்ம எங்கே கேட்டுருக்கோம்? சுந்தரகாண்டத்தில் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போது ஆஞ்சநேயர் இப்போ அத்தனையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அங்கே என்னாச்சு? அரக்க பெண்கள் சீதையை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ஆஞ்சநேயர் மேற்கொண்டு என்ன நடக்கிறது, அங்கே என்ன நடக்கிறதுங்கிறத அப்சர்வ் பண்ணுறார். அப்போது அந்த அரக்கிகள்லாம் ஒவ்வொருத்தராக சீதையை மிரட்டுகிறார்கள். ஏன் எங்கள் ராஜாக்கு என்ன குறைச்சல், கல்யாணம் பண்ணிக்கோ, ஸ்ரீராமரை மறந்து விடு, இனிமேல் ராமர்லாம் வரமாட்டார், ராவணன் மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அரக்கனை, ஒரு அசுர மன்னனை, ஒரு இவ்வளோ பராக்கிரமம் வாய்ந்த ஒரு ராஜாவாகி அவரை நீ இனிமேல் பார்க்கவே முடியாது, அவருக்கு ஏகப்பட்ட மனைவி இருந்தாலும் அவர் உன்னைத்தான் விரும்புகிறார், அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. அப்புறம் மிரட்டுறாங்க. நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உன்னை நாங்கள் கொன்று விடுவோம் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாங்க இந்த அரக்கி பெண்கள் எல்லோரும். அப்போது சீதை என்ன பண்ணுறாங்க? நீங்கள் என்ன வேணால் என்னை பண்ணிக்கோங்க, எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு நீங்கள் உங்கள் கையால் நான் இறப்பதற்கு பதிலாக என்னுடைய உயிரை நானே மாய்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிம்சுபா மரத்தினுடைய கிளையின் அருகில் நிற்கிறாங்க. நின்று தன்னுடைய கூந்தல், அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குமா முடி, பெரிய லாங்காக இருக்குமா முடி, அந்த முடியினாலேயே அந்த கிளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளையில் போட்டு நான் என்னோடய உயிரை நான் விட்டுடலான் இருக்கேன், இவங்க கையால் நான் சாக மாட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழறாங்க. ஏனோ தெரில, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு, ராமர் லக்ஷ்மணருக்கு என் மேலே இரக்கமே இல்லை போல இருக்குது, நான் செய்த பாவம் போல இருக்குது, நான் என்னவோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நான் ரொம்ப பாவம் செஞ்சுருக்கேன், அதனால தான் அவருக்கு என் மீது இரக்கம் இல்லை, நான் இவ்வளவு துன்பப்படுகிறேனே அப்படின்னு சீதை வருந்தி அழுது கொண்டு இருக்காங்க. இப்பொழுது ஆஞ்சநேயர் மரத்திலிருந்து பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் என்ன நினைக்கிறார்? இப்படியே விட்டோம்னாக்க, சீதை உயிரை விட்டுட்டாக்க நாம் இவரை கண்டுபிடித்துட்டோம் அப்படின்னு நாளைக்கு போய் ராமர்கிட்ட சொல்லி ராமர் லக்ஷ்மணரை அழைத்து கொண்டு வந்தும் பயனில்லாமல் போயிடுமே. அழைச்சிட்டு சீதையே உயிரோடு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் எப்படியாவது சீதையை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம எந்த மொழியில் பேசுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அவருக்கு புரிந்த மொழியில் பேசணும், அதே சமயம் அவரை பயமுறுத்தக்கூடாது, அவர் நம்புகிற மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமரை பற்றியும் இதுவரைக்கும் நடந்தது எல்லாற்றையுமே ஒரு பாடலாக பாடுகிறார் ஆஞ்சநேயர். குரங்கு ரூபத்தில் இருக்கார் இல்லையா, ஒரு குட்டி குரங்கு மாதிரி இருக்கார். அவர் முழுக்க முழுக்க பாட்டாக பாடுகிறார். எப்படியெல்லாம் இருப்பார் ராமர் அப்படிங்கிறத எல்லாத்தையும் விவரித்து பாட்டாக பாடுறார். இப்பொழுது கிளையை பிடித்து கொண்டிருக்கிறார் சீதை. அவருக்கு இந்த பாட்டு கேட்குது. ராமரை பற்றியும் தசரதரை பற்றியும் அயோத்தியை பற்றியும் பாடக்கூடிய பாடலை கேட்கிறார் சீதை. கேட்ட உடனே சுற்றி முற்றி பார்க்கிறார். என்ன ஆயிற்று, எங்கிருந்து இந்த குரல் வருகிறது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு குரங்கு தான் இருக்குது. அதுவும் அமைதியாக பாடிவிட்டு சும்மா அப்படியே இருக்கார் இல்லையா ஆஞ்சநேயர். பார்த்த உடனே என்னது, ஒரு குரங்கா, ஒரு குரங்கு போய் பாடுமா அப்படின்னு நினைத்து அவங்களுக்கு ஷாக் ஆகிடுதான். ஷாக் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து தானே தெளிஞ்சு எழுந்துக்கிறாங்க. எழுந்தவங்க உடனே பார்க்குறாங்க, இப்படி பார்க்குறாங்க. யார் அப்படின்னு, ஒருவேளை நம்ம கண்டது கனவா, நம்ம எப்போ பார்த்தாலும் ராமரே நினச்சிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால தான் நம்மளுக்கு ராமரை பற்றியே தோணுது போல இருக்குது
அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாங்களாம். வருத்தப்பட்டுட்டு ஒருவேளை கனவாக இருந்தாக்க கனவில் வந்து குரங்கு வரக்கூடாதுன்னு அயோத்தியில் எல்லாரும் சொல்லுவாங்களே, அது ரொம்ப தவறோ, அப்படின்னா ஏதாவது கஷ்டம் வந்துருமோ, ராமர் லக்ஷ்மணர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோ, ராமருக்கு ஏதாவது துன்பம் வந்துருமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்களாம். அதுக்காக உடனே வேண்டிக்கிறாங்களாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ரேயரை பண்ணுறாங்க சீதா மாதா. என்ன ப்ரேயர் பண்ணுறாங்க? ராமர் லக்ஷ்மணருக்கு எந்த விதமான குறையும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ப்ரேயர் பண்ணிக்கிறாங்களாம். இப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கார் ஆஞ்சநேயர். உடனே மேலேருந்து கீழே இறங்கி வருகிறார். இவங்க சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த குரங்கே நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆஞ்சநேயர் கீழே இறங்கி வரார். கீழே இறங்கி வந்துட்டு சீதா மாதாவை பார்த்துட்டு தலைக்கு மேலே கைகளை இப்படி கூப்பிக்கொள்கிறார். இப்படி கூப்பிக்கிறார். தலைக்கு மேலே இப்படி கையை வச்சுக்கிறார். வைத்து கொண்டு அம்மணி தாங்கள் யார் அப்படின்னு முதல்ல கேட்குறார். அம்மணி தாங்கள் யார்? ஏன் இந்த தோற்றத்துடன் கிழிந்த ஆடையுடன் இருக்கீங்களே? உங்கள் ஆடையெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. ரொம்ப வருத்தம் தோய்ந்தவராக இருக்கீங்களே, உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தேவலோகத்து பெண்மணியா? நீங்கள் வந்து சந்திரனிடமிருந்து பிரிந்து வந்த ரோஹிணியா? இல்லை வசிஷ்டரிடமிருந்து பிரிந்து வந்த அருந்ததியா? ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஆனால் நீங்கள் வந்து ஒரு அரசரது பெயரை விடாமல் உச்சரித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி பார்த்தா நீங்கள் வந்து தேவலோக பெண்மணியாக இருக்க முடியாது. நீங்கள் வந்து பூலோக மானிட பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். அடிக்கடி பெருமூச்சு விடுகிறீர்கள், அழுத்தபடியே இருக்கிறீர்கள். நீங்கள் யார்? உங்களது அப்பா மற்றும் சகோதரன், கணவர் இவர்கள்லாம் யார்? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களோட பெயரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இவர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நேரடியாக விஷயத்துக்கு வராரு. தாங்கள் ஜனஸ்தானத்திலிருந்து ராவணனால் கவர்ந்து அழைத்து வரப்பட்ட சீதையா அப்படின்னு கேட்கிறாராம். அதோட என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, தாங்கள் தான் ஸ்ரீராமரை பிரிந்து வாடுகின்ற சீதா தேவியா, சீதா பிராட்டியாரா? தாங்கள் தான் வந்து அயோத்தியை சேர்ந்த சீதா மாதாவா, சீதா பிராட்டியா அப்படின்னு தலைக்கு மேலே கைகளை கூப்பியபடியே ஒரு குட்டி குரங்கு தலைக்கு மேலே கையை கூப்பிக்கொண்டு சீதைக்கு முன்னாடி நிற்கும் பொழுது எப்படி இருக்கும் சீதைக்கு? யோசிச்சு பாருங்கள். என்ன நடக்குது அப்படிங்கும்பொழுது அவர் கண்களால் அவராலே நம்ப முடியாது. இது காலை வேளையில் நடக்குது இல்லையா? இப்போ தான் திருஜடை கனவெல்லாம் கண்டு வந்து பேசிட்டு போயிருக்காங்க. இப்பொழுது பார்க்கிறார், ஆஞ்சநேயர் பார்க்குறார். பார்த்த உடனே இப்படி கேட்ட உடனே சீதை உடனே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் ஜனகரது மகள், என்னது ஜனக நாட்டை சேர்ந்தவள், நான் விதேக நாட்டை சேர்ந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து அயோத்தியில் இருக்கக்கூடிய தசரதரது மூத்த மகனாகிய ஸ்ரீராமரை திருமணம் செய்து கொண்டவள். 12 வருடங்கள் அயோத்தியில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தோம். அதற்கப்புறம் என்னுடைய கணவருக்கு முடி சூட்டணும் என்பதற்காக, அதாவது ராஜாவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடுகள் நடந்த பொழுது அவரது சிற்றன்னை வந்து, அவருடைய சிற்றன்னை கைகேயி மாதா வந்து, அவங்க சித்தியான கைகேயி மாதா 2 வரங்களை கேட்டதுனால அவரது அப்பாவினுடைய வாக்குப்படி, அப்பா அவருடைய தசரதர் மகாராஜா வந்து முன்பு 2 வாக்குகள் அளித்திருந்தார். அதன்படி என்னுடைய கணவர் கானகம் செல்ல புறப்பட்டார். அதில் வந்து ஒன்று பரதன் அரசாள வேண்டும், மற்றொரு வரம் என்னவென்றால் என்னுடைய கணவர் 14 வருடங்கள் வனம் செல்ல வேண்டும் என்பதாக இருந்தது. அதற்காக என்னுடைய கணவர் வனத்திற்கு புறப்பட்டார். நான் எப்பொழுதும் அவரை பிரியாமல் வாழக்கூடியவள். அவரை விட்டு நான் ஒரு பொழுதும் நீங்க மாட்டேன். ஆகையினால என்னுடைய கணவரை விட்டு பிரிந்திருக்க முடியாது என்பதற்காக நானும் அவருடனே சேர்ந்து வனத்திற்கு வந்தேன். எங்களுக்கு பாதுகாவலாக அவரது தம்பியாகிய லக்ஷ்மணரும் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராவணனால் நான் ஏமாற்றப்பட்டு, அதாவது ராவணனால் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டவள், அதாவது என்னை வந்து ராவணன் சுமந்து கொண்டு கவர்ந்து கொண்டு என்னுடைய கணவர் இல்லாத சமயமாக பார்த்து இங்கே அழைத்து வந்து விட்டான். எனக்கு 2 மாத அவகாசம் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவோ தெரியவில்லை, ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி, ராமச்சந்திர பிரபு என்னை இன்னும் அழைத்து செல்ல வரவில்லை. நான் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிடுகிடுன்னு எல்லா கதையும் சொல்கிறாங்க சீதா மாதா. சொல்லிட்டு ஒன்று அழறாங்க. அழுத உடனே இப்போ பார்த்துட்டே இருக்காரு இல்லையா ஆஞ்சநேயர், முன்னாடி எப்படி இருக்காரு? குட்டி குரங்கா நிற்கிறாரு, கை கூப்பினபடியே இப்போ அப்படியே கையை கூப்பிண்டே நிற்கிறாராம். நின்று கொண்டிருக்கிறவர் இதை கேட்கிறார் இல்லையா? கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப அழுகையாக வருதான். அழுத உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பார்க்குறோம், நமக்கு முன்னாடி ஒருத்தங்க அழறாங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் குட்டீஸ்? அவங்கக்கிட்ட அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லுவோம் இல்லையா?
ப்ளீஸ் அழாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவோம், கண்ணை தொடச்சி விடுவோம் இல்லையா. அப்போது நம்ம கிட்ட போவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இப்போது ஆஞ்சநேயரும் என்ன பண்ணுறார், சீதா மாதா பக்கத்தில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாராம். சீதா மாதா அழுது கொண்டே இருக்காங்க, ரொம்ப துக்கம் தாங்க முடியாமல் அழறாங்க. இத்தனையும் சொல்லிட்டு உடனே பார்த்த உடனே ஆஞ்சநேயருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம அம்மா அழுதா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா, இருக்க மாட்டோம் இல்லையா. உடனே கண்ணை தொடச்சிடுவோம், அம்மா அழாதீங்கம்மான்னு சொல்லுவோம், அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணால் பண்ணுவோம் இல்லையா. அம்மா அழும்போது நம்மளால் வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இருக்கான் இப்போ ஆஞ்சநேயருக்கும். இப்போ சீதா மாதா அழும்பொழுது, சீதா பிராட்டியார் அழும்பொழுது அனுமனால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. அதற்காக அனுமன் வந்து சீதா மாதாவினுடைய அருகில் வருகிறார். வந்தவர் உடனே சொல்கிறார், நீங்கள் வந்து கிட்ட வரதை பார்க்குறாங்க சீதா மாதா. பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுதான். யார் இது, எதற்காக வந்து என் பக்கத்தில் வரணும், இதே மாதிரி வரக்கூடிய ஒருத்தன் வந்து ராவணன் மட்டும்தான். அதே மாதிரி பக்கம் வர்றதுனால குரங்கு வடிவத்தில் வந்திருக்கிறது இது வந்து ராவணனாக இருக்குமோ, ராவணன் தான் இத்தனை விஷயங்களையும் சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்கிறானோ அப்படிங்கிற சந்தேகம் சீதா மாதாவுக்கு வந்துடுச்சான். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இதே மாதிரி தானே ஜனஸ்தானத்தில் ஒரு முனிவருடைய வடிவத்தில் வந்து என்னை ஏமாத்தினான், இப்போ திரும்பவும் என்னை ஏமாற்ற தான் வந்துட்டானா, நான் தான் ஏமாந்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் டப்புன்னு உட்காந்துடுறாங்க. உட்காந்தவங்க உடனே என்ன யோசிக்கிறாங்க, ஆனால் இந்த குரங்கு பேசும்பொழுது எனக்கு சந்தோஷமாக இருந்ததே, நிம்மதியாக இருந்ததே, எனக்கு வந்து வருத்தமாக இல்லையே. முன்னாடியெல்லாம் ராவணன் என் பக்கத்தில் வந்தான்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, ஆனால் இப்போ எனக்கு அப்படி இல்லையே, நான் ரொம்ப சந்தோஷமாக நினச்சேனே, மனது ரொம்ப நிம்மதியாக இருந்ததே, ஆறுதலாக இருந்ததே, அப்படின்னா இது யாராக இருக்கும் அப்படின்னு குழம்புறாங்க. அப்புறம் அவங்களே நினச்சிக்கிறாங்க, நிச்சயமாக ஒரு குரங்கு போய் அங்கிருந்து இவ்வளோ தூரம் வர முடியுமா, ராமதூதனாக ஒரு குரங்கு போய் வர முடியுமா, ராமர்கிட்டேருந்து ஒரு குரங்கு கடலை தாண்டி வர முடியுமா, வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் இது நிச்சயம் ராவணனை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்னோட விதி, நான் திருப்பி என்னுடைய நிலைமை இவ்வளோ மோசமாக போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் இப்படி தலையில் கையை வச்சுன்னு இது நிச்சயம் ராவணன் தான் அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்தோடனே இப்போ துக்கம் இன்னும் ஜாஸ்தியாகிடுத்து, இன்னும் அழறாங்க. இப்போ பார்க்கிறார் ஆஞ்சநேயர். உடனே அவர் தலையில் கை கூப்பின கை அவர் இறக்கவே இல்லை, கையை கூப்பிக்கொண்டே சொல்கிறாராம், மாதா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, ராமரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். ராமர் வந்து எப்படிப்பட்டவர், வேதங்களை கற்றவர், பிரம்மாஸ்திரம் அறிந்தவர், சகல விதமான அறிவிலும் சிறந்தவர், பண்பானவர், இப்படி எல்லா வகையான முதல்ல ராமரை பற்றி பேசுகிறார். ராமரை பற்றி பேச 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 சீதையோட அழுகை வந்து குறைஞ்சிடுதான், சந்தோஷம் வருதான். சந்தோஷம் வந்த உடனே குனிந்து கொண்டே இருக்கிறவங்க அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. யாரை பார்க்குறாங்க, ஆஞ்சநேயரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பொழுது இவர் எல்லாவற்றையும் பேசிக்கொண்டே வருபவர் சொல்கிறாராம், அரக்கனாக வந்தவன் மான் வடிவத்தில் ஒரு அரக்கன் வந்தான். அவன்தான் வந்து தண்டகாரண்யத்தில் நீங்கள் தங்கியிருந்த பொழுது ராமர் லக்ஷ்மணரை கூட்டிக் கொண்டு சென்றான். நீங்கள் தங்க மானை பார்த்து நீங்கள் வேணும்னு கேட்டீங்க, அந்த மான் எனக்கு வேணும்னு கேட்டதற்காக ஒரு அரக்கன் தான் வந்து ராமர் லக்ஷ்மணரை அழைத்து கொண்டு போனான். அந்த சமயத்தில் கபடதாரியாக வந்தவன் தான் ராவணன். அவன்தான் தங்களை கவர்ந்து வந்தான். தங்களை கவர்ந்து வந்த பிறகு உங்களுக்கு 2 மாத அவகாசமும் கொடுத்திருக்கிறான். இந்த நிலையில் நீங்கள் இருப்பதற்கு ராவணனே காரணம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவசியம் தனது தம்பி லக்ஷ்மணனுடன் சுக்ரீவருடன் இங்கு வர இருக்கிறார். ராமர் தங்களை பார்க்காமல் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார். தங்களை மிகவும் விசாரித்ததாக சொன்னார். மிகவும் வருத்தத்துடன் உங்களை காணவில்லை என்ற வருத்தத்துடன் இருக்கிறார். லக்ஷ்மணரும் மிகவும் வருத்தத்துடன் எப்பொழுது உங்களை காண்போம் என்ற நிலையில் நாங்கள் இருப்பதை சொல்லு அப்படின்னு சொன்னார். நாங்கள் வானர தலைவர் சுக்ரீவனுடன் அத்தனை வானர சேனைகளும் வந்து தங்களை மீட்டு அழைத்து செல்ல இருக்கிறார்கள். ராவணனை ஸ்ரீராமர் எப்படியும் கொன்று விடுவார். நான் ஸ்ரீராமரது தூதுவனாக இங்கு வந்திருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் பெயர் கேசரி. மால்யவான் என்ற ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையினுடைய அரசன் பெயர் கேசரி. அந்த கேசரியினுடைய புள்ளதான் நான். என்னுடைய அப்பா சம்பாசனன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை அழித்தவர். நானும் வந்து வாயுவினுடைய அருளினால் பிறந்தவன், வாயுவினுடைய அனுகிரகத்தினால் பிறந்தவன். ஆகையினால என்னால் பறக்க முடியும். நான் ஸ்ரீராமரது தூதுவனாக கடலை கடந்து பறந்து இவ்விடம் நோக்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரே மூச்சா சொல்லி முடிச்சாராம்.
சந்தேகம் வந்துடக்கூடாது சீதைக்கு அப்படிங்கிறதுக்காக சீதையினுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டவராக அத்தனையும் சொல்லி முடித்தாராம் ஆஞ்சநேயர். எப்படி இருக்குது குட்டீஸ்? அப்புறம் சீதை என்ன சொன்னாங்க பார்க்கணும். அதுக்காக நீங்கள் அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேயா குட்டீஸ்? சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்.